விஜய் அந்த படத்துல என்ன சம்பாதிச்சாரோ சொத்தாய் வாங்கி முடிச்சிட்டாரு. சோ விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் எதிரும் நட்டமா? இல்லை. இந்த படம் ரிலீஸே ஆகி கூட நட்டம் இல்ல. இப்ப யாருக்கு நஷ்டம்? ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நஷ்டமா? நீ ஒண்ணும் இல்ல. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் எங்க நடந்துச்சு? மலேசியால மலேசியால நடந்துச்சு. ஆடியோ டிக்கெட் எவ்வளவு வச்சு வித்தாங்க? ஆடியோ ரைட்ஸ் எவ்வளவுக்கு வித்தாங்க? அத ஒரு ப்ரோக்ராம பண்ணி இந்த சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்கிற அந்த டிவி நிறுவனம் அவங்க எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ப்ரோக்ராம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டாங்க. எல்லாம் ஊர் ஃபுல்லா போஸ்டர்லாம் ஒட்டி இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் எவ்வளவு பிரபலமா மாத்துனாங்க. இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? இது இல்லாம ஓடிடில தற்காலிகமாக ஒரு பின்னடைவு அமேசான் வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னா கூட இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரோ யாரோ ஒருத்தர் இந்த படத்தை வாங்க தான் போறாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் ஏற்கனவே வித்தாச்சு. அப்போ நீங்க சொல்ற இந்த 500 கோடி பிசினஸ் ஏற்கனவே இந்த படம் செஞ்சிருச்சு. அதனால ப்ரொடக்ஷன் தரப்புக்கு பெரிய நஷ்டமா? இல்லை, பெரிய நஷ்டம் எல்லாம் கிடையாது. என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு, தியேட்டர் ஓனர் சைடு கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்திருக்கலாம், படம் பார்த்திருக்கலாம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமா இருக்குன்னு அவங்க வேணா ஃபீல் பண்ணலாமே தவிர, இன்னொன்னுங்க, இந்த படம் லீக் ஆயிடுச்சு, விஜய் ரசிகர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, 30 லட்சம் பேர் லிங்க் போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் ரசிகர்கள் மறுபடியும் இந்த படத்தை பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?